உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் இருந்தா போதும் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க உலக பாரம்பரிய நினைவு சின்னமான எல்லோரா அஜந்தா குகைகளை பார்த்துடலாம். எப்படி போலாம், என்ன பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல சொல்ற. சேவ் பண்ணிக்கங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஃபிளைட் இல்லைனா ட்ரெயின் மூலம் ஏர்லி மார்னிங்லாம் மும்பை ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த டே ஒன்ல இந்த கேட்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்த லோக்கல் சைட் சீன் மும்பையில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் டிராவல்லாம் கொஞ்சம் பயணிக்கிறது மும்பையில் ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். அப்புறம் நைட் மும்பை டு 350 கிலோமீட்டர் தொலைவு கொண்டு அவுரங்காபாத்துக்கு ஒரு வால்வோ பஸ் புக் பண்ணிக்கங்க. அது ஒரு 650 ரூபா வரும். உங்களுக்கு விடியற் காலையில் அவுரங்காபாத்ல எட்டு போய் விட்டுடுவாங்க. அப்புறம் இந்த டே 2ல ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணீங்க. 2 டேஸ்க்கு 2000 வரை வரும். இப்படி மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அவுரங்காபாத் ஆட்டோ ஸ்டாண்ட்ல 1000 ரூபான்னு பேசி ஒரு ஆட்டோ எடுத்துக்கங்க. அவங்களே உங்களை இந்த 29 கிலோமீட்டர் கொண்ட இந்த எல்லோரா குகைக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் இந்த எல்லோராவை சுத்தி பார்க்கறதுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. மொத்தம் 34 குகைகள் இருக்கு. இதுல 16வது குகையான இந்த கைலாசநாதர் குகை வந்து பார்க்கறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் இங்கேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் சிவபெருமானோட 12 ஜோதிலிங்கல்ல ஒரு ஜோதிலிங்கமும் இங்க இருக்கு. அதையும் நீங்க டைம் இருந்தா பாருங்க. அப்புறம் இதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க மீண்டும் அவுரங்காபாத் வந்தீங்கன்னா இந்த மினி தாஜ்மஹாலும் பார்க்க மறக்காதீங்க. அப்புறம் டே 3 ஏர்லி மார்னிங்ல நீங்க அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. அங்க உங்களுக்கு அஜந்தா போகிறதுக்கு பஸ் இருக்கும். ஒரு 2-2.5 மணி நேரம் டிராவல்ல உங்களுக்கு அஜந்தால எட்டு போய் விட்டுடுவாங்க. அப்புறம் 40 ரூபா ஒரு ஆளுக்கு நுழைவு கட்டணம் பெற்று நீங்க இந்த அஜந்தா குகைகளை பார்க்கலாங்க. இங்க மொத்தம் 24 குகைகள் இருக்கு. இந்த குகைகள் எல்லாமே பௌத்த சமயத்தை சார்ந்தது. அப்புறம் அந்த உலக புகழ் பெற்ற அந்த அஜந்தா ஓவியமும் இங்க தாங்க இருக்கு. அதையும் பார்க்க மறக்காதீங்க. அது உங்களுக்கு வீடியோல எடுக்க விட மாட்டாங்க. குகைகள் எல்லாம் நெருக்கமா இருக்கிறதால உங்களுக்கு அதிகபட்சம் 4 மணி நேரம் போதுமானது. அதுக்கப்புறம் அதை நீங்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவுரங்காபாத் வந்து நீங்க மீண்டும் இங்க இருந்து மும்பைக்கு போயிடலாம். ஒரு 10,000 இருந்து 11,000 இந்த அஜந்தா எல்லோரா குகைகளை பார்த்துடலாங்க.